இன்றைக்கி நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சிவகாசியிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. ஏசியில் எங்களுக்கு சுத்தமாக கூலிங் வரல, வந்து செக் பண்ணி கொடுங்கன்னு. நம்ம நேரில் போய் பார்த்துருந்தோம். ஏசியில் சுத்தமாக கேஸே இல்லை. சரி, நம்ம கொண்டு போன கேஸை வந்து ப்ரெஷர் கொடுத்து சோப் வாட்டர் வச்சு லீக் பார்த்துருந்தோம். அவுடோர்லேயும் செக் பண்ணோம், அதே போல் இண்டோரையுமே பிரித்து இண்டோர் லீக் செக் பண்ணி பார்த்தோம். இது ஆக்சுவலாக ஒரு 4 months 5 months ஏசி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ரெண்டுலேயும் லீக் செக் பண்ணிவிட்டு எப்போயும் போல் அவுடோரை ஃபுல்லாமே பிரித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். அவுடோர் கிரில்லு, ஃப்ரண்ட் இண்டோர் கிரில் எல்லாமே வாஷ் பண்ணி ஓல்டு கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நியூ ஒன் கெப்பாசிட்டர் ஒன்று அவுடோருக்கு அரேஞ்ச் பண்ணி மாட்டியிருந்தோம். எல்லாமே மாட்டி முடிச்சுட்டு எல்லாம் அவுடோர் ரெடி பண்ணதை அசம்பிள் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக அவுடோர் அசம்பிள் பண்ணிவிட்டு எப்பயும் போல் கேஸ் ஏற்றிட்டு ஃபுல்லாக கேஸ் ப்ரெஷர் வச்சுட்டு ஏசி ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். கூலிங்கும் சூப்பராக வந்துருச்சு. கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. நம்ம சிவாசிக்கு போகும்போது லாய்டு ஏசி மெக்கானிக் பெட்ரோல் இல்லாமல் வண்டியை உருட்டிக்கிட்டு இருந்தார். அவரையும் டோ பண்ணி நம்ம பெட்ரோல் பங்க்கில் தள்ளி விட்டுட்டு வரும்போது கும்பகோணம் டிகிரி காஃபியில் நல்லா ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு மதுரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். உங்கள் வீட்டுக்கு ஏசி எதுவும் சர்வீஸ் பண்ணணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஏசி சர்வீஸ் தேவைன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.